அங்கே பண்ண ஷாப்பிங்க்கு அவங்க எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டே கொடுத்தாங்க. அவங்க கிஃப்ட் என்னன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. சர்ப்ரைஸா? கேரளாவோட 3 சிக்னேச்சர் ஐட்டம்ஸ் வாங்கினோம். இந்த சேலஞ்சில் நாங்கள் ஜெயிச்சோமா தோத்தமா எவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்றத நம்ம சேர்ந்து பார்க்கலாம் வாங்க. ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய கேரளா எக்ஸ்ப்ளோரேஷன் ஒரு முடிவுக்கு வருது. இதுதான் கடைசி எபிசோட், அதாவது கடைசி மிஷன். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண 8 மிஷன்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இது கடைசி மிஷன்ன்றதுனால ஒரு சேலஞ்சை போட்டு சுவாரஸ்யப்படுத்துவோமா? அப்படி என்ன சேலஞ்ச்னா, ஒரு ஊர்லேருந்து கிளம்புறப்ப பண்ணுற அதே விஷயந்தான் ஷாப்பிங். நான் இதுக்கு முன்னாடி ஜப்பான், சென்னையிலலாம் பண்ண ஷாப்பிங் வந்து சோலோ அட்வென்ச்சர். பட் ஆனால் இது நான் ஃபேமிலியாக பண்ண போகிற முதல் ஷாப்பிங் சேலஞ்ச். இந்த சேலஞ்சோட பட்ஜெட் வந்து 5000 ரூபாய். இதில் வந்து நம்ம கேரளாவோட சிக்னேச்சர் ஐட்டம்ஸை வாங்கணும். அதுதான் இந்த சேலஞ்ச். இதுக்காக நாங்கள் வந்திருக்க இடம் எவரெஸ்ட் கிரீன், கேரளா. ஓகே, நம்ம ஷாப்பிங்கோட முதல் ரவுண்ட் ஆரம்பிப்போம். கேரளாவோட ஒன் ஆஃப் த சிக்னேச்சர் ஐட்டம் சிப்ஸ். ஸோ கொஞ்சம் சிப்ஸை அள்ளி போடுவோம் வாங்க. இந்த சிப்ஸு செக்ஷனில் எங்களுக்கு ஃபஸ்ட்டு சில சாம்பிள்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா ஏகப்பட்ட ஃப்ளேவர்ஸ் இருந்தது. பிளாக் பெப்பர், நேந்திரம், பலாப்பழம், அப்புறம் பெரி பெரி அப்படின்னு ஸ்வீட் ஃப்ளேவரில் ஆரம்பித்து காரம் வரைக்கும் எல்லா வகைகளும் இருந்தது. நேந்திரம் பழம் அது. சரி, இது நாங்கள் வந்து ஒரு டிப்பிக்கல் நேந்திரம் எடுத்துக்கிட்டோம். இதில் மினிமமே பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ நீங்கள் எடுக்கணும். அது 600 ரூபாய் ஒரு கிலோ. அது ஒரு கிலோ 800 ரூபாய். இது ஒன்று எடுத்துக்கலாம். இது 250 கிராம்ஸ். நீங்கள் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். உனக்கு நான் ஏன் வேறு யாரையா செய்ய போகிறேன்? இதுவா? ஆக்சுவலாக இது போட்டுட்டீங்களா? இதுக்கு பதில் இது கொடுத்துறீங்களா? இது கொடுத்து இங்கே இந்த சிப்ஸ் ஷாப்பிங்கை முடிச்சிட்டோங்க. நேந்திரம், பெப்பர், பலாப்பழம், அப்புறம் ஒரு ஸ்வீட், எல்லாத்துலேயும் ஒரு 250 கிராம்ஸ் வாங்கிக்கிட்டோம். இவங்க நிறைய நியூ ஃப்ளேவர்ஸாக வச்சுருந்தாங்க. எங்களுக்கு நேந்திரமே போதும் அப்படின்னு அதுதான் நாங்கள் நிறைய எடுத்தோம். கேட்டா தேங்க்ஸ், பாய். அவர் தான் நமக்கு முடிச்சு கொடுத்தாரு. ஓகே, இந்த சிப்ஸு ஷாப்பிங் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 1750. இதை நம்ம 5000 ரூபாய் பட்ஜெட்லேருந்து கழிச்சு விட்ருவோம். சரி, 5000 ரூபாய் பட்ஜெட் நாங்கள் ஏன் இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த மார்க்கெட் ஜோனில் நீங்கள் 5000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குன்னாங்க. இவங்கெல்லாம் அதை ரொம்ப எதிர்பார்த்து 5000 ரூபாய் பட்ஜெட் வச்சுட்டாங்க. இங்கெல்லாம் எடுத்துக்கலாமா? கிராஃப்ட்ஸ் எங்க? கிராஃப்ட்ஸ் ஆப்போசிட்னு நினைக்கிறேன். இந்த ஷாப்ஸ் எல்லாம் காட்டுறதுக்கு இவங்களே ஒரு கோஆர்டினேட்டரை எங்களோட அனுப்பிச்சு விட்டாங்க. இவர் ஒவ்வொரு கடையும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் எங்ககிட்ட. அடுத்த ஷாப்பிங்க்கு நானும் எங்கள் அப்பாவும் மனசை தேத்திக்கிட்டு தான் உள்ளே போனோம். இது என்ன அப்படின்னா, நம்ம ஃபேமிலி லேடிஸ் வந்து சாரீ ஷாப்பிங் பண்ண போகிறாங்க. கேரளாவில் வந்து கசவு சாரீ பயங்கர ஃபேமஸ். அதனால இந்த ஷாப்பிங் சேலஞ்சில் ஆத்தென்டிக் கசவு சாரீ அதுதான் இவங்க வாங்க போகிறாங்க. வெளியே வந்து இவங்க சின்ன சாரீ ஒர்க் ஷாப் வச்சுருந்தாங்க. இப்போ அவர் வந்து இங்கே ஒரு பட்டு வேஷ்டி பண்ணிகிட்டு இருக்காரு. இது வேஷ்டிகள் ஒரு வேஷ்டி பண்ண 2 நாள் ஆகும். இங்கே வந்து பட்டு வேஷ்டி, கசவு சாரிகள், குழந்தைகளுக்குரிய ட்ரெஸ் எல்லாமே வந்து இவங்க வச்சுருக்காங்க. நம்ம சேலஞ்ச் என்னென்னா, உங்களுக்கு 20 நிமிஷம் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே உங்கள் சாரீ ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு நம்ம லேடிஸ் கிட்ட சொல்லிட்டோம். கசவு பட்டா இது கசவு சாரியில் இவங்க நிறைய டிசைன் வேரியேஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அது. இது எவ்வளோ சேச்சி? இது எவ்வளோ? 2000. சில பார்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிச் டிசைன். அது மட்டும் இல்லாமல் யானை, மயில் இறகு, மயில் அப்படின்னு ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ். சேச்சி அவங்களுக்கு பீகாக் வேணுமா? பீகாக் இருக்கிற மாதிரி 2 தான் இருக்கா? எங்கள் அம்மா வந்து இந்த சாரியில் குட்டி குட்டி பீகாக் வேணாம், எனக்கு ஒரே ஒரு பெரிய பீகாக் வேணும் அப்படின்னாங்க. அந்த டிசைன் தான் ரொம்ப ரேர் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. தோப்பர்மா 2 பீகாக் இருக்கு. இது எங்கள் அம்மா பண்ணிட்டு இருக்க சேட்டை. வாங்க நிரு என்ன பண்ணுறா அப்படின்னு போய் பார்ப்போம். இங்கே எப்படி போயிட்டு இருக்கு? நீ பீகாக் குர்த்தியா? சாரி ஷாப்புக்கு வந்தாலே யாரடி நீ மோகினி ஞாபகம் தான் வருது. பரவாயில்ல, வச்சு பாரு. 2 பேரும் பீகாக்காக போட்டுக்கோங்க. நீ குர்த்தியில் போட்டுக்கோ, அவங்க சாரியில் போட்டுக்கிட்டோம். ஓகேவா? நிரு வந்து ஒரு பீகாக் குர்த்தி எடுத்திருக்கா. இதுதானா? ஒரே எங்கள் அம்மா மூஞ்சில சிரிப்பு தான். சப்வே சர்ஃபரை விட்றா. இங்கே பாரு, சேல்ஸ் பேர் 2 பேர் அவங்களும் பண்ணுறாங்க, நம்மளும் சேர்ந்து எங்கள் அம்மாவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் அம்மா வந்து சாரி இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால் நாங்கள்லாம் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். லக்கி பாஸ்கரில் உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படி சொன்னா என்னத்துக்கு? அவன் இங்கே
ஒரு வழியாக போராடி எங்கள் அம்மா கேட்ட அந்த பீகாக் saree வந்து விட்டது. அங்கே பின்னாடி பாருங்க எவ்வளோ saree அவங்க எடுத்து போட்டு வச்சிருக்காங்கன்னு. இது எல்லாத்துக்கும் எங்கள் அம்மா தான் காரணம். அவ்வளோதான், எல்லாம் இதில் இருக்கா? தேங்க்ஸ் சேச்சி, பாய். பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு 5000 பட்ஜெட் கொடுத்தா சாரீ ஷாப்பிங்கே 5160 க்ளோஸ் பண்ணிட்டீங்க. என்ன என்ன கிஃப்ட்னு சொல்லவே மாட்டேன்றாங்க. வெயிட்டிங்ல எது வாங்க வாங்க. ஸ்டார்டிங் பட்ஜெட்டை இவங்க மீறிட்டாங்க. 5000 கொடுத்தேன். ஸ்பைசஸ் வந்து 1750 ஆச்சு. இது வந்து 5160. சாரி கிராஃப்ட் போயிடலாமா? ஸ்பைசஸ் சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டேன். அங்கேயா? ஓகே. அவங்க கிஃப்ட் என்னன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. சர்ப்ரைஸா? இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சர்ப்ரைஸ் கிஃப்ட். ஓகே, அண்ணா சொல்லியிருக்கிறாரு. நம்ம 5000 பட்ஜெட்டை கிராஸ் பண்ணிட்டதுனால அவங்க நமக்கு சர்ப்ரைஸ் gift கொடுக்க கூப்பிடுறாங்க. போயிருக்காரு நமக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட். வரலாமா? ஓகே. ஸ்பைசஸ் ப்ராடக்ட்ஸா? ஓகே. என்கிட்ட அவர் ரிவீல் பண்ணிட்டாரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு. பட் நல்லா இருந்துச்சு கசவு சாரி. அவங்க சாட்டிஸ்ஃபைட். நல்ல டிசைன். இது கவர்மெண்ட் அப்ரூவ்டா? ஓகே. ஹலோ. நம்ம 5000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ண ரிசீட் எடுத்துகிட்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்தோம்னா இவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் gift கொடுப்பாங்க. ஓ, இதுதான் கிஃப்டா? சர்ப்ரைஸ் கிஃப்டா? ஓகே, சூப்பர். ஆல்ரைட், தேங்க்யூ, பாய். தேங்க்யூ, பாய், தேங்க்ஸ். ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்துட்டாரு. 5000க்கு மேலே வந்து ஷாப்பிங் பண்ணால் அவங்க வந்து ஒரு கிஃப்ட் வவுச்சர் தருவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கிஃப்ட்டு. நம்ம மக்கள் வந்து அவங்க இதுலேயே சாரீ ஷாப்பிங்கை 5160. ஏன்னா நல்லா இருந்துச்சு. கசவு பட்டு, நமக்கு காஞ்சிபுரம் பட்டு மாதிரி அவங்களுக்கு வந்து கசவு பட்டு. ஷாப்பிங் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோம். இல்லை ஒரு லாஸ்ட் ஐட்டம் இருக்குது. கேரளாவோட ஹேண்டிகிராஃப்ட்லாம் வாங்குறது. ஏய், இதுதான் இல்லை சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு. இதுதான் தெரில சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு. சிப்ஸ், சாரீஸ் இதுக்கெல்லாம் அடுத்த கேரளாவோட சிக்னேச்சர் ஐட்டம் வந்து ஹேண்டிகிராஃப்ட். ஸோ இங்கே வந்து ஒரு ஹேண்டிகிராஃப்ட் ஷாப் பார்த்தோம். இது உள்ள ஒரு ஷாப்பிங்கை போடுவோம். இங்கே வந்து உடன் கிராஃப்ட்ஸ், அதுக்கப்புறம் கேரளாவோட ஏகப்பட்ட கல்ச்சுரல் ஐட்டம்ஸ் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. இங்கே எவ்வளோ பில்லு பழுக்க போகுதுன்னு தெரில. சரி வாங்க பார்த்துருவோம் அதையும். இது ரோஸ் வுட்டா? ഇതെല്ലാം റോസ് വുഡ്. റോസ് ഇവിടെ ഇരിക്കുന്നതെല്ലാം റോസ് വുഡ്, ടീ വുഡ്. சரி, இது ஒன்று எடுத்துக்கிறோம். എല്ലാം ഫിക്സഡ്. ഇത് ഹോൾസെയിൽ റേറ്റ് ആണ് ഇവിടെ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இருக்க இன்னும் சில அட்வென்ச்சர்ஸ் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பிள்ளையா சுழியா ஃபர்ஸ்ட் இந்த யானை பொம்மை ஒன்று வாங்கிட்டோம். அட இருங்கப்பா, அந்த யானை ரொம்ப குட்டியாக இருக்குது, அதை விட பெருசாக காட்டுங்கன்னு கேட்டோம். ஸோ அந்த குட்டி யானை கேன்சல். இப்போ இந்த பெரிய யானையை வாங்கிட்டோம். இதோட விலை வந்து 2000 ஆச்சு. இந்த யானை மேலே ஏதாவது கண்ணு போச்சு, பர்ஸு காலி ஆகிடும் அப்படின்னு அடுத்த ஐட்டமுக்கு போயிட்டோம். அடுத்தது கதகளி வச்ச மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னு இந்த கதகளி கீச்செயின் ஹேங்கர் பார்த்துட்ருக்கோம். இந்த பெரிய கதகளி பொம்மை இருக்குல்ல, அது வந்து 2000 ஆகுதான். அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, வெயிட் அதிகமாகிட்டு இருக்கு ஏற்கனவே. ஸோ சின்னதாக ஏதாவது பாருங்கப்பா அப்படின்னு ஆரம்பித்தா அதே கீச்செயின் ஹேங்கருக்கே வந்துட்டோம். இதுதான் வாங்கலான் இருக்கோம் இப்போது. எல்லாம் வாங்கிட்டு கடைசியாக ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கலாம் எப்படி? ஸோ கேரளா ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஒன்று தூக்கியாச்சு. எங்கள் அம்மா வேறு, டேய் இந்த ஷாப்பில் எல்லா வேலையும் அதிகமாக தான்டா இருக்குது, சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்றாங்க. ஸோ நாங்கள் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ஷாப்பிங்கில் இருக்கோம். இது இந்த பவுலில் சுற்றுற பவுலில் அது எப்படி இது? അത് ഒരു തവണ പ്രാക്ടീസ് ആകുമ്പോൾ എല്ലാം കറക്റ്റാണ്. இன்னொரு வாட்டி பண்ணு. கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சோம். அப்போ தான் இவங்க கடைசியாக இன்னொரு ஒரு ஐட்டம் எடுத்தாங்க. டோரில் அப்படியே தொங்க, 2 சைடும் தொங்க விடுற யானைகள். இதுதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே. இந்த யானை தோரணத்தோட நம்ம ஷாப்பிங் கிட்டத்தட்ட முடிய போகுது. கிபர் அல்லாவுதீன் அற்புத விளக்கு. நீங்கள் எதுவும் வாங்கலையா? ஏதாச்சும்? எங்கள் அப்பாவோட மைண்ட் செட்டு, டேய் சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்புங்கடா, ஃப்ளைட்டை விட்டுற போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போது அண்ணன் வந்து நாங்கள் எடுத்த பொருட்களுக்கு ஃபைனலாக பில் வந்து கால்குலேட் பண்ணிகிட்ருக்காரு. உங்களோட ஷாப்பிங் முடிச்சாச்சு. கதகளி, கீச்சி, அதுக்கப்புறம் இது மாதிரி யானை, அடுத்தது ஒரு மேக்னெட். எடுத்துக்கிட்டியா உன்னோட எலிஃபெண்ட்டு? ஓகே, தேங்க்யூ, பாய். வெற்றிகரமாக எல்லா ஷாப்பிங்காக முடிச்சிட்டோங்க. சிப்ஸ், சாரீ, அதுக்கப்புறம் ஹேண்டிகிராஃப்ட் 3 கேரளாவோட சிக்னேச்சர் ஐட்டம் கேட்டகரிஸில் தான் வாங்கியிருக்கோம் நாங்கள். மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்ப்போமா?
5,000 நான் உங்களுக்கு பட்ஜெட் செட் பண்ணேன். ஆனால் அந்த பட்ஜெட் எப்பயோ நாங்கள் தாண்டிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்னாந்திரம் சிப்ஸ் வாங்கினோம். அதுலேயே வந்து 3 வெரைட்டிஸ் ஸ்னாந்திரம் சிப்ஸ் அந்த இது அது மொத்தம் பார்த்தீங்கன்னா 1,750 ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து கசவு சாரி, அங்கே வந்து அம்மாவுக்கு சாரி, நிரூப் வந்து குர்த்தி, அப்புறம் 2 டவல்ஸ் வாங்கினோம். ஸோ அது மொத்தம் 5,150 ஆச்சு. அங்கே போயிட்டு சில கிராஃப்ட் பொருட்கள் வாங்கினோம், ஹேண்ட் கிராஃப்ட் பொருட்கள். ஸோ அது மொத்தம் 4,900 ஆச்சு. ஷாப்பிங் சேலஞ்சில் திரும்பவும் தோத்துட்டோம். நீங்கள்லாம் எதுக்கு ஷாப்பிங் சேலஞ்சு போடுறீங்க? 5,000 ரூபாய் பட்ஜெட் விட்டேன், அப்படி தான் நான் ஆரம்பிப்பேன். நீங்கள் தோத்துட்டீங்க, அதனால் நீங்கள் தான் எனக்கு ஏதாவது வாங்கி தரணும். இங்கே எங்கள் அப்பா அம்மா மூஞ்சில் ஒரு வெற்றி குறி தெரியுது. இத்தோட நம்ம கேரளாவோட மொத்த 9 மிஷன்ஸையும் முடிச்சிட்டாங்க. எங்களோட சேர்ந்து இந்த ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இருக்க இன்னும் சில அட்வென்ச்சர்ஸ் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, take care, take it easy. Bye.